ஹே காய்ஸ், இன்னைக்கு கேபியோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா? கேபியா, என்ன வேணும்? இரு தரேன். சூடாக இருக்கு கேபி, ஆறட்டும். ஹரிஷ் போலாமா? பா. உனக்கு தான். வா கேபி, வா குளிக்கலாம் வா. ஐயோ அழுக்கு பையனா இருக்கிற, நாத்தும் அடிக்குது. வா உள்ள வா, வா குளிக்கலாம் வா. அங்க சரி வா, சீக்கிரம் குளிச்சுட்டு ஓடிடலாம் வா. வா சீக்கிரமா குளிச்சு விட்டாரு உன்னைய. வா வா, சரி வா வா, செல்ல வாடி. சீக்கிரம் குளிச்சு விட்டுறேன் வா. ரொம்ப நேரம் வேண்டாம், லைட்டா தேய்ச்சிட்டு ஓடிடலாம். நல்ல பிள்ளை, குளிச்சிடலாமா? இப்படியே ரொம்ப சமத்து பிள்ளையா வந்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. ஆனா கூப்பிட்டு உள்ள வர்றதுக்குள்ளேயும் போதுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் கொஞ்சி கூத்தாடி அப்புறமா அப்படியே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. முதுகு தேய்க்க சுகமா நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு, சரி அடுத்த உடனே வந்து அவனுக்கு பசி எடுத்துரும் சாப்பாடு. அதனால வந்து அது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி காலையில் கொடுத்தது இருந்துச்சு ரெடியாக கொஞ்சம். அதனால சாப்பாடு மட்டும் வேக வைக்கிறதுக்கு வச்சு விட்ருக்கேன். அது இவரை குளிச்சுட்டு இவரோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு உனக்கு வச்சிடலாம். ரொம்ப அமைதியாக இருப்பான். ஆனால் இப்பெல்லாம் வளர வளர விடவே மாட்டேன்றான் குடிக்க. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சோடனேயும் நைட்டு வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அவனுக்கு. ஸோ அதே சாப்பாடு வந்து கொஞ்சம் ஒரு கறி வேக வச்சு வச்சிருந்தேன் தனியாக. அந்த கறியும் கொஞ்சம் கறி வேக வச்ச தண்ணியும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அவருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை நின்றுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து இல்லை, அதை சாப்பிடு.